ஓகே. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு கடலில் வந்துட்டு ஒரு கடல் விரால் வந்து மாட்டிச்சு. எங்களோட வலையில் வந்துச்சு. இது தூண்டல் சீசன் டைமில் வந்து கல்லுகளில் பிடிக்கிற மீன் தான் இது. பாருங்கள், இது ஒரு 75 கிலோமீட்டர் தூரம், எங்களோட ஊர்லேருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இவர் வலையில் வந்திருக்காரு. பாருங்கள், அவர் தான் இப்போ எங்களுக்கு கறி போகிற வரைக்கும். ஆனால் கறின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்குனா சூப்பராக இருக்கும் கறி. பாருங்கள், இந்த விரால் மீனை ஆக்குற வீடியோ தான் இது. பார்த்துக்கோங்க எப்படி ஆக்குறோம்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், பார்க்குற ஆக்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், தட்டி விட்டு போயிடாதங்க. கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ இது. காற்று கடலுன்னு பார்க்காமலுக்கு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், பார்க்குற ஆக்கள் சும்மா போகாதங்க. பாருங்கள், இது வந்துட்டு அரை மணித்தியாலத்து வீடியோ வந்துட்டு என்னன்னா, பார்க்குற மக்கள் குயிக்காக பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக தட்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி வந்துட்டு கட் பண்ணி செஞ்சீங்க. பாருங்கள், இது எப்படி கிளாஸ் துண்டு மாயி இருக்குன்னு பாருங்கள். தலை பிடிச்சாக்களுக்கு தலை. இதை பாருங்கள், தக்காளி கொச்சிக்காய் வெங்காயம்லாம் இடுக்கி அதை எப்படி வெட்டுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, இது வெந்தயமும் கொறுக்காவும் ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இது மீன் வெட்டின மீன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் துண்டு மாயே இருக்கும். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. தலை பிடிச்சாக்களுக்கு தலை, வால் பிடிச்சாக்களுக்கு வால். ஓகே, பார்த்துக்கோங்க. இது தேவையான சாமான். பாருங்கள், வெள்ளைப்பூடு இப்படி ஃபுல்லாக வெட்டாமலுக்கு அரைவாசிக்கு வெட்டி வச்சுக்கணும். தக்காளி, கொச்சிக்காய், வெங்காயம். பாருங்கள், வெள்ளைப்பூடு புளிசு அடிக்கிற மாதிரி இருக்கும். கோடு போட்டு வச்சுக்கணும். சொன்னால் இந்த மீனுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட வெள்ளைப்பூடு போடணும். இது வெந்தயம். பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அடுத்து கொறுக்காய் புளி. பாருங்கள், கொல்லியாக போட்டுறப்படா கொறுக்காய் புளி கணக்கா. பாருங்கள், தம்பி கொச்சிக்காத்தூள் போடுறாரு. கொச்சிக்காத்தூளை போட்டு அமர்த்தி வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் பிரட்டி. ஒரு 3 மிளகாய் பொடி போடுவோம். மிளகாய் பொடி 3 சுக்காட்டி விலையை பாருங்க போட்டு. அடுத்து சுக்காட்டி 625. எங்களோட ஊரில் வந்துட்டு சுக்காட்டி கடலில் இப்படி தான் ஓடி திரியும். உடச்சி பரவாயில்ல, அப்படி உடச்சி தூக்கிட்டு சூப்பு கடையில் போட்டேன். அது போதுமா? தேவையில்லை, போட்டுக்க. போட்டு பயப்படாது. ஒன்றும் இங்கே கடிக்காது. பாப்போம். ஓகே, சேவானே ஊற்று. ஓகே, போடு. கருவேப்பிலை. அப்படி பிடிச்சி பிறகு வந்தீங்களா? இப்படி தான் சொல்லிச்சையில் காயம் பட்டு இப்படி மட்டும் அவங்கள பிடிச்சி காரணம் பார்க்குறேன். நீங்கள் லைக் பண்ணி போங்க. வெங்காயம் போடு. வெங்காயம் அடுத்து போட்டு வரட்டு கொஞ்சம் முழுசாக போட்டு வருது. இல்லை, கொச்சிக்காய் போட்டுருவேன். அதை அது கொள்ளை அடிக்குது. கொச்சிக்காய் போட்டுருவேன். இதுக்கெல்லாம் கடைசியாக போடுறாங்க. கொச்சிக்காய் விட்டு மட்டும் போட்டாச்சு. பாருங்க, தக்காளி பழம், வெள்ளைப்பூடு. கரெக்ட். நாங்கள்மாய் நான் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்மளை ரியாஸ் சமைச்சிட்டு இருக்காது. பாருங்கள், இது தேங்காய் பால் பாக்கெட் பவுடர். இது என்ன சொன்னால், எங்களோட ஊரில் தேங்காய் வந்து 250 ரூபாய்க்கு போகுது. அந்த 250 ரூபாய்க்கு தேங்காய் வாங்குறது இது 70 ரூபா தான் பாக்கெட்டு. இதில் வந்துட்டு 2 பாக்கெட்டை போட்டால் போதும். பாருங்கள், என்ன சொன்னால் 4 பேர் நாங்கள் வந்துட்டு. எங்களுக்கு இரவைக்கும் பகலைக்கும் கறி வேணும். அதுக்காண்டி ஆணம் கொஞ்சம் கூட வைக்கணும். அதுக்காண்டி பாருங்கள், 2 பால் பாக்கெட் போட்டுக்கணும். இதில்
கறி இல்லாட்டி ஆணம் வந்து மானம் பேய்த்துரும் பாருங்கள். கொஞ்சம் ஆணம் வந்து கூட தான் வைக்கணும். 2 பால் பாக்கெட்டை போட்டு கொஞ்சம் கூட வச்சா தான் எங்களுக்கு நைட்டுக்கும் காணும். இல்லாட்டி நைட்டுக்கு வரையும் ஆக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் சில டைமுகளில் வந்துட்டு கடல் வந்துட்டு கொஞ்சம் கொந்தளிப்பு ஓவராக இருந்துச்சுன்னா சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காண்டி கொஞ்சம் கறியை கூட ஆக்கி வச்சுக்குவோம். பகலையில் ஆக்கி வச்சா தான் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுனா தான் எங்களுக்கு வந்துட்டு நைட்டுக்கெல்லாம் காணும். இது இன்னொரு பால் பாக்கெட் 2 பால் பாக்கெட் தான் கொட்டணும். பாருங்கள் எங்களோட ஊரில் என்னென்னத்துக்கெல்லாம் விலை கூட்டணுமென்று தெரியாமல் கூட்டிகிட்ருக்கி. தேங்காய்க்கெல்லாம் விலையை கூட்டுறானுங்க. பிடிச்சிட்டு வர மீனுக்கு விலையை கூட்டுவானுன்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர மீனுக்கு வந்துட்டு சில டைமில் விலை போகாது. எங்களோட ஊர் விலை வந்துட்டு சில டைமில் 1000 ரூபா போகும். இப்போ வந்துட்டு நல்லா விலை குறைஞ்சிட்டு வந்துட்டு எப்படியும் 400 ரூபா 500 தான் போகுது. சாமானுக்கெல்லாம் விலை கூட பாருங்கள். நாங்கள் கொண்டு வர மீனுக்கு மட்டும்தான் விலை போகுதில்லை ஏன்னு தெரியல. தேங்காயெல்லாம் ஏற்றுமதி செய்கிற அரசாங்கம் வந்துட்டு எங்களோட மீனை ஏற்றுமதி செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் மீனவர் வாழ்க்கை. അപ്പം ஓகே நைஸாக கொட்டு வெடிச்சு பறக்குங்க சுற்று. கரெக்டு இப்போ இப்படி போட்டக்குள்ள எல்லாம் டேஸ்ட்டும் அந்த மீனுக்கு போய் சிந்தாகமாக்குண்ணே. அவங்கள்ட்ட சியாய் ஓகே நல்லா பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் திரட்டுடா பையன். கறியில் வேறு மாதிரி நல்ல வாசமாக தான் இருக்கு. இருந்துக்கல எப்போ சாப்பிடுவோம்னு சொல்லி தான் ஐடியா போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள் எங்களெல்லாம் வேலையெல்லாம் முடிச்செடுக்க லேட்டாகிட்டு பாருங்கள். இப்போ கறி ஆக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு போட்டு திருப்பி எங்களோட தண்ணி கணக்கு ஓடணும். நாங்கள் பாருங்கள் ஒயிட் ரைஸ் நாங்கள் ஆக்கின கறி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக தான் இருக்கு பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த மீன் வந்துட்டு கிறந்தி இல்லாத மீன். கிறந்தின்னு சொன்னால் கடிக்காது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குற மீன் தான் இது. இந்த மீனில் மார்க்கெட்டில் கண்டிங்கன்னா விடாதுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. சரி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். சோத்தில் வச்சு எடுத்தோம். டைமை பார்த்துக்கோங்க 3 மணி ஆகுது. அவ்வளோ லேட் ஆகி தான் சாப்பிடுவோம். என்ன செய்கிறது எங்களோட வேலையெல்லாம் முடித்தா தான் சாப்பிடலாம். பாருங்கள் நான் சோத்தை வச்சுட்டு இருக்கேன். பிள்ளைகள் முன்னுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கி. கடலில் உசுரோட பிடிச்சி உசுரோட ஆக்கி தின்னக்குள்ளே இருக்கிற டேஸ்ட் இருக்கே வேறு எங்கேயுமே வராது. பாருங்க எவ்வளோ வேலை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வேலை செய்யலாம். பிள்ளைகளை கூப்பிடும் தலையெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க. அதில் ஒன்று அங்கட அந்த அங்கே இருக்கிறேன் இவ்வளோ பாருங்கள் மக்களே. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். யாருக்கு இந்த மீன் கிடைக்குதோ சமைச்சு தின்னு ஓட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்கள் மாமா சாப்பிட்றாரு. மாமாவுக்கு பசி எடுத்துகிட்டு போகிறது சாப்பிட்ற டைமை பாருங்கள். நல்லா இருக்குன்னா பாரு என்ன சொல்லுது நல்லா இருக்கா ஏமாரி அவர் சிங்களத்தில் நாங்கள் கதைப்பார். சிங்கள ஏரியானார். பாருங்கள் எவ்வளோ கறி இருந்துச்சுன்னு பாருங்கள். கறியோட டேஸ்ட்டில் வந்துட்டு ஒன்று மிச்சம் இல்லை எங்களுக்கு. பாருங்கள் நைட்டுக்கு வேறையே ஆக்கணும் பார்ப்போம். பாருங்கள் கறி என்ன அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டேஸ்ட்டுண்டா சொல்கிறது எப்படி. சரி சமைச்சு திண்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி சும்மா போயிடாதங்க. தட்டி விட்டு போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.